வணக்கம். நான் மேடையாக இருக்கும்போதே என் வீட்டுக்காரர் பார்த்து பேசுமா அப்படிங்கிறாரு. பார்த்து தான் பேசுகிறேன். ஓ, அதனால சரி. ஸ்ரீபிரியா அவர்கள் சொன்னாருங்க, இன்னும் இளமையாக இருக்காங்கன்னு. அதான் அவங்க சொன்னாங்க, கிழவியாக இருக்கிறவங்கள தான் இளமையாக இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இளமையாக இருக்கிறவங்கள யாரும் நீங்கள் சின்னவங்களாக இருக்கீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். I'm so happy. Under 18 padam, produced by Mr. Jagdish and Karthik Perumal Sami is directing. Aishwarya, Vikrant, Sudeep and rest of the cast, wish you all the best. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வந்து நல்லா அமையணும். முக்கியமாக நாங்கள் இன்றைக்கி வந்ததுக்கு காரணம் வந்து விக்ராந்த் தான். விக்ராந்த் வந்து சார் கிட்ட நாங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து விக்ராந்த் நல்லா தெரியும். ஸோ ஐ ரியலி விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ஏன்னா இட் ஷுட் பி அ குட். ஏன்னா நீ எல்லாம் வந்து உன் பேஷன் இருக்குது. நான் நேற்று கூட என் கணவர்கிட்ட சொன்னேன், சினிமாவில் வந்து அந்த ஏக்கம் இருக்கணும், நான் வந்து ஜெயிக்கணும்னு. அந்த ஜெயிக்கணுங்கிற ஏக்கம் இருக்குது. கண்டிப்பாக அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்கள் எல்லோரையும் இங்கே மீட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எஸ்ஆர் ப்ரொடக்ஷன்ஸ் அண்டர் 18 படத்தில் ஒரு பாட்டாக இருக்கிறது நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்த ஜெகதீஷ் சார் அண்ட் கார்த்திக் சார், உங்கள் 2 பேருக்குமே என்னோட பெரிய தேங்க்ஸ். உண்மையிலேயே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஒர்க் பண்ண. ஐ ஹோப் இட் வில் கம் அவுட் ரியலி வெல். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ரொம்ப நன்றி பரணி, ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ பில்டப்பே வேண்டாம். ஸோ ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த விழாக்கு வந்தது. அண்ட் அண்டர் 18 ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படம். ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்குறாங்க, தமிழில் நிறைய படம் எதுக்கு இவ்வளோ நாள் பண்ணலை அப்படின்ட்டு. பிரபாகர் சார் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கதைக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ ஐ திங்க் அண்டர் 18 வில் டெஃபினெட்லி பி அ குட் ஃபிலிம். நல்ல கான்செப்ட். கார்த்திக் டிரெக்டர் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. வெற்றி சாரோட அசோசியேட், அவரோட டீமாகவே ரொம்ப நல்ல. வேல்ராஜ் சார் நல்ல ஒரு சாம் டெக்னீஷியன்ஸாகவே நல்லா இது பண்ணியிருக்காரு. ஒன்லி ஐ விஷ் ஜெகதீஷோட ரெண்டாவது படம், இந்த படம் வந்து அவருக்கு பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம், நம்மளுக்கு நல்ல ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஸோ ஜெகதீஷ், ஐ திங்க் இட்ஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக கண்டிப்பாக உழைச்சி ஒரு நல்ல படத்தை கொடுக்கணும் அப்படின்னு. பிகாஸ் நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டும் நல்லா இருப்பாங்க, டிரெக்டர்ஸும் நல்லா இருப்பாங்க, சினிமாவே நல்லா இருக்கும். ஸோ ஐ எம் ஒன்லி விஷிங் யூ மேக் லோட்ஸ் ஆஃப் மணி, நிறைய காசு. நான் இந்த டைலாக் வந்து தெலுங்கு ப்ரொடியூசருக்கு சொன்ன தில்ராஜுக்காருக்கு, திருப்பதி ஒண்டியில் எவ்வளோ காசு வருமோ அந்த மாதிரி வரணும்னு நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிது. இந்த படமும் உங்களுக்கு பெரிய பெரிய வெற்றி அடையணும். அதுக்காக நாங்கள் எல்லாருமே உழைப்போம். அண்ட் கார்த்திக், நம்ம எல்லாருமே நல்ல படம் கொடுப்போம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் எல்லோரும் வந்ததுக்கு. தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல எங்களை வாழ்த்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து யாருக்காகவோ நல்லா வருதோ இல்லையோ, இந்த ப்ரொடியூசருக்காக இந்த படம் கண்டிப்பாக நல்லா வந்தாகணும். ஐஸ்வர்யா அவங்க சொன்ன மாதிரி, ஐஸ்வர்யா அவங்களுக்கு முன்னாடியே ஒரு பழக்கம் போல் இருக்கு, எனக்கு இப்போ தான் பழக்கமானார். இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து பொக்கிஷம் மாதிரி காப்பாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் ப்ரொடியூசர்ஸே இல்லை, நிறைய பிரச்சனைகள், பிஸ்னஸ் அது இதுன்னு. பட் ஐ திங்க் உங்களுக்காகவாது இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரும். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அதை ப்ராமிஸ் பண்ணுறோம் சார். வில் கிவ் அவர் பெஸ்ட். அதுக்கப்புறம் எங்கள் கார்த்திக் சார் மிக மிக திறமைசாலி. அவரும் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு வரணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வேல்ராஜ் சார், சாம், சிஎஸ் எல்லாருக்குமே. இந்த படத்தை வந்து மோஸ்ட்டாக வந்து கார்த்திக் சாருக்காகவும் ஜெகதீஷ் சாருக்காகவும் தான் எல்லோரும் உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த நேரத்தில் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு சுதீப் அண்ணா. ஏன்னா கார்த்திக் சார் வந்து ஒரு நாள் கேட்டார், ஒரு இம்பார்ட்டண்ட் கேரக்டர் இருக்குது, சுதீப் சார் மாதிரி ஒருத்தர் பண்ணால் சூப்பராக இருக்கும் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னாரு. சொன்னால் நம்ம சுதீப் சாரே கேட்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போய் கேட்ட உடனே he said
உனக்காகவும் இந்த கதைக்காகவும் பண்ணுறேன், எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ளே வந்தாங்க. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்ரீபிரியா மேம், ராதிகா மேம், சரத் சார், இங்கே வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் வந்து டெஃபினட்டாக எங்கள் எல்லாருக்கும் தேவை. தேங்க்யூ. நம்ம கார்த்திக் சார், கார்த்திக் பெருமாள் ரொம்ப ஒரு நல்ல ஒரு நண்பர். வெற்றிமாறன் சாரோட அசிஸ்டண்டாக இருக்கும்போது வெற்றிமாறன் சாரை பார்க்க போயிருந்தேன். அப்போ அவர் கூப்பிட்டு இது மாதிரி கார்த்திகை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாரு. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு. இப்போவும் வந்து நம்மளுக்கு எதனா ஒரு படம் பார்த்தா ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு விஷ் பண்ணுவார். அவர் படத்துக்கு என்னை கூப்பிட்டு தங்கதுரை நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல கேரக்டருக்கு பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப நன்றி கார்த்திக் சார். அந்த நட்பை வந்து மறக்காமல் கூப்பிட்டதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விக்ராந்த் சார், விக்ராந்த் பிரதர் ரொம்ப எனக்கு க்ளோஸு. ரொம்ப டெடிக்கேஷனான ஒரு ஆர்டிஸ்ட்டு, செம்ம திறமையான ஆர்டிஸ்ட்டு. எப்போதுமே ஒரு ஹாப்பியாக இருப்பார், நம்மளையும் என்கரேஜ் பண்ணுவார். ரொம்ப சந்தோஷம். ஐஸ்வர்யா மேம் உண்மைதாங்க சொன்னேன். என்னங்க தேங்க்யூங்க. ஐஸ்வர்யா மேம் ஒரு சூப்பரான ஆக்டரு, அவங்க கூட பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. ஸ்ரீபிரியா மேம் பில்லா படத்தில் அவங்களோட ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்கும், ரஜினி சார் படத்தில். ஸோ ராதிகா மேம் போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் தங்கச்சிக்கு வந்து ராதிகான்னு தான் பேர் வச்சாங்க. அவங்க ராதிகா மேமோட பெரிய ஃபேன். அவங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்களும் கிளம்பிட்டாங்க. அர்ச்சனா, ஹாய், நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஸ்ரீஜா, எல்லாருக்குமே வந்து இந்த இடத்துல ரொம்ப உங்களெலாம் சந்திச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அதிகா சாந்தகுமார் சார் அவர்களுக்கு, மேடம் அவர்களுக்கும் மற்றும் நட்டி நடராஜ் சார் அவர்களுக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒரு விழாவை வந்து வாழ்த்துறதுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செலிப்ரிட்டிகள் வந்து பண்ணும்போது அந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். ஆகவே இந்த மாதிரி வாழ்த்த வந்த சாந்தகுமார் சாருக்கும் மேடத்துக்கும் நான் அந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ கார்த்திக் நாயனை பற்றி சொல்கிறதுன்னா நான் இந்த ஒரு மேடை பத்தாது. கிட்டத்தட்ட அவர் கூட நான் வந்து ஒரு பொல்லாத ஆடுகளம் கிட்டத்தட்ட 2-3 படங்களை நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்படி ஒரு திறமையான ஒரு இயக்குனர். எப்படின்னா ஒரு வெற்றிமாறன் சார் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டாக அங்கேருந்து ஒருத்தர் வெளியே வராருன்னா அப்படி எப்படி ஒரு போல்டாகி வரணும்னு சொல்லி அதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா வெற்றிமாறன் சார் கூட ட்ராவல் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. யாருமே சொல்கிறேன் உங்களுக்கு, அது அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி தான், கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்டிஸ்டாக தான், டெக்னீஷியனாக தான் சரி, ஒர்க் பண்ணும்போது வந்து அவ்வளோ சுமை இருக்கும். ஆனால் அந்த படத்தோட அவுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட்லேருந்து அதில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய அங்கீகாரம், ரெகக்னைஸ் கிடைக்கும். அப்படி பண்ணதுனால தான் பல படங்கள் வெற்றிமாறன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு நேஷனல் அவார்டு கிடச்சிருக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு. அந்த மாதிரி பல படங்கள் வந்து கார்த்திக் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதை நான் பார்த்துருக்கிறேன் நம்ம கம்பெனி படத்தில் இருந்து உங்களுக்கு. அவர் இந்த படத்தை ஃபஸ்ட்டு பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் வந்து எப்படி ஒரு குருநாதர் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரோ, ஸோ அந்த மாதிரி கார்த்திக் இந்த படத்தை வெற்றியை கொடுப்பார். விக்ராந்த் வந்து பெரிய ஒரு சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட். ஒவ்வொரு படத்துக்கும் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து தன் உடம்பை எப்படி வருத்திக்கிட்டு எப்படி அதுக்காக போல்ட் ஆகுற மாதிரி இன்றைக்கு வரைக்கும் அதை சின்சியராக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து விக்ராந்த் கிடைக்கும். அதே மாதிரி ஐஸ்வர்யா மேடம் வந்து அவங்க நிறைய காக்கா பண்ணி நிறைய படம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அவார்டு வாங்கிட்டாங்க. பட் அவங்களுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க நினைக்கிறேன். ஹோல் டீமுக்கும் ப்ரொடியூசர் ஜெகதீஷ் அவர்களுக்கும் இந்த இடத்துல வாழ்த்து நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம்.